வாரத்தில் 7 நாள் வெளியே சாப்பிட்டோம்னா எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்? டெஃபினட்டாக வந்து நம்ம 75 வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னா -2-3 இயர்ஸ் தான் சொல்லுவேன். இது ஏன் அப்படின்னா நம்ம வெளியே பண்ணுற ஃபுட் எல்லாமே வந்து கமர்ஷியலி ப்ரொடியூஸ்டு. தே வில் ஃபோக்கஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட், நாட் ஆன் த ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபுட். இதே நம்ம வீட்டில் தயார் பண்ணுறோம்னா நமக்கு என்ன விஷயம் நமக்கு நல்லதுன்னு தெரியும், எதுக்கு நம்ம வேணும் வேண்டாம்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து கேலரி கவுண்ட் பண்ண முடியும், நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நம்ம கேலரி ஆட் பண்ண முடியும். பட் வெளியே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்காக நம்ம சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்டில் சாப்பிட்றோம், நிறைய கேலரி நம்ம மீறி சாப்பிட்றோம். ஸோ எக்ஸ்ட்ரா கேலரி சாப்பிட்றது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஈட்டிங் அவுட் சைட். நம்ம வாரத்தில் 7 நாள் சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, உடம்புக்கு ஏதோ உபாதை வருதுன்னா வெளியே சாப்பிட்டதால தான் வரும்ன்ற ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் வேற வீட்டில் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த கில்ட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது இல்லை. தட் இஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஈட்டிங் அவுட் சைட். நீங்க வேணா சொல்லலாம் யூஎஸ்லாம் ஈட்டிங் அவுட் சைட் கல்ச்சர் இருக்கு, சிங்கப்பூர்ல பாதி வீடுகளில் சமையலறையே கிடையாது, வெளியே தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம். பட் அங்க இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலே வேற, அங்க குவாலிட்டி மெயின்டெனன்ஸே வேற. பட் இந்தியன் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சோ குட். ஸோ அதனால வெளியே சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க எத்தனை நாள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்றத நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க.